ஹாய் ஹலோ வணக்கம். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நாம் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து 2025ல நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து கவுன்சிலிங்கோட மெரிட் லிஸ்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போது எல்லாருக்குமே வந்து என்னென்னா கன்சல்டன்சி, நிறைய கன்சல்டன்சிஸு, நிறைய இன்ஃப்ளூயன்சஸ், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸு சோஷியல் மீடியாவில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அப்போது நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை பேரண்ட்ஸோ கவனிக்கிறதுக்கு மறந்து போயிடுறாங்க. அப்போ ரீசெண்டாக வந்து இந்தியன் எம்பசி, கிர்கிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி அட்வைசரி ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு மெடிக்கல் கோர்ஸ் எடுக்கக்கூடிய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அட்வைசரி நோட் வந்து 15th ஜூலை 2025 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சர்டைன் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இன் கிர்கிஸ்தான் அவங்க வந்து என்னன்னா சர்டைன் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஆஃப் particular university in private university in Bishkek, the state committee for national security for issuing medical diplomas to foreign students falsifying academic and evaluation records without their actual presence in the Kyrgyz Republic. அதே நேரத்தில் இந்தியன் எம்பசி அந்த நோட்ல வந்து அட்வைசரி நோட்ல கீழே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கம்ப்ளீட்டா வந்து நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க போகக்கூடிய எஸ்பெஷலி பிரைவேட் யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த யூனிவர்சிட்டியோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து தரவா செக் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு அட்மிஷன் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. மீன்வைல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல அட்மிஷன் எடுக்கும்போது ஃபீஸ் கம்மியா இருக்குன்றதை மட்டும் பார்க்காம கூடுதலா வந்து அவங்க வந்து அந்த யூனிவர்சிட்டியோடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு, A to Z எல்லாத்தையும் வந்து தரவா செக் பண்ணிட்டு அட்மிஷன் எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவுக்கான பர்பஸ். ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.